ஐயோ, அத்தைக்கிட்ட சொன்னா ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியலையே. எத்தே எத்தே. என்னடி உயிரோட தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன், சும்மா எத்தே எத்தேன்னு என்ன ஏலம் போட்டுக்கிட்டே இருக்க? ஏன் அத்தையை தொட்டதுக்கெல்லாம் எரிஞ்சு விழுகிறிய? நான் எரிஞ்சு விழுகிறேனா எரியாம விழுகிறேனா நீ சொல்ல வேணாம். இப்ப என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லு முதல்ல. அத்தை, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அத்தை, நான் போயிட்டு வந்துட்டுமா? வேலையா? நம்ம குடும்பத்தை பொம்பளைங்க யாரும் வெளியே வேலைக்குன்னு போக மாட்டாங்க, அதெல்லாம் செட் ஆகாது ஒன்றும். நீ வீட்டோடைய கடை, புரியுதா? இந்த வேலைக்கு போகணுன்றது என் கனவு, என் லட்சியம். இதுதான் என் அடையாளமா இருக்க போகுது. அடையாளமா? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இன்னும் படிக்கலாம், வேலைக்கு போகலாம் அப்படின்னு. இப்ப வந்து கேட்டா அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்றீங்களே தே. ஆமா, அப்பயும் நான் தான் சொன்னேன், நீ கேட்டில. இப்பயும் நான் தான் சொல்றேன், நீ கேளுடி. சரிங்க தே, நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். நீ ஆர்டர் போட்டோனே சொல்லுங்க எஜமா அப்படின்னு வந்து நிக்கிற மருமகான்னு நினைச்சியா தாய் கிழவி என்னைய? நான் சின்ன பொண்ணு தாய் கிழவி, என்கிட்ட வம்பு வளர்த்த உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு போடுவீங்க. ஆமா.